ஹாய் ஒரு ஒன் 10th ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்ஸ் எல்லோரும் படித்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அடுத்த ஒரு வீடியோ வரப்போகுது. ஒரு 60லேருந்து 70 மார்க் ஈஸியாக அப்படி எடுக்கலாம். ஒரு 10 கொஸ்டின் படித்து, ஒரு 2 மார்க் ஒரு டாப் 15 படித்து, 5 மார்க் ஒரு 10 படித்து, எப்படி ஈஸியாக ஒரு 60-70 எடுக்கலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ வரப்போகுது. இது வந்து பேப்பர் வீடியோ. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டே டியூனாக இருங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்க்கலாம். இது வந்து சென்டம் பேப்பர். ஆனால் கரெக்ஷனில் என்ன பண்ணிட்டாங்கன்னா 95ன்னு போட்டாங்க. 95 ஏன் போட்டாங்கன்னா ஆக்சுவலாக டோட்டல் மிஸ்டேக். இப்போ இந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் வரும். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ரீவேல்யூஷன் போட்டு பண்ணிக்கலாம். உங்களுக்கு சென்டம் வரும்னா ரீவேல்யூஷன் போட்டுக்கலாம். ஓகேவா? நீங்கள் டோட்டல் பண்ணி பாருங்களேன். சென்டம் இந்த பையன் வந்து 4ல் சென்டம், 1 வந்து 99 தமிழில் 499 மார்க்கு, ஸ்டேட் ஃபஸ்ட்டு. ஸோ எனக்கே வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தப்போ தான் ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. எனக்கு போன வருஷம் பையன் இல்லையா, ஒரு வாட்டி பார்த்தப்போ தெரிஞ்சு. ஸோ அவனுக்கு ஒரு விஷஸ் எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க. நீங்களும் இதே மாதிரி நாளைக்கு எல்லாருமே சென்டம் எடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ அவன் எப்படி பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? எல்லாருமே இதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஓகே, மேப்பு ஃபஸ்ட் பேஜில் இருக்கும். மேப் வந்து பார்த்திங்கன்னா 8 மார்க்கு. கொஷின் நம்பர் மறந்துடாதீங்க மேப்புக்கு போடுறதுக்கு. சரிங்களா? போட்டுட்டு மேப்புக்கு 1 2 3 4னு சப்டிவிஷன் கொடுத்துருப்பாங்க. கரெக்டுங்களா? அதை பாருங்கள். 5th ஒன்னா பிளாக் சாயில் எழுதியிருக்கான், வெஸ்டர்ன் காட்ஸு. அப்புறம் 2வது டக்கன் பிளாட்டுன்னு எழுதியிருக்கான். இங்கே சப்டிவிஷன் போட்டிருக்கான் பாருங்கள். அந்த மாதிரி எல்லாம் எழுதிட்டான். ஆனால் ஏதாவது இண்டிகேஷன் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு வேளை பிளாக் சாயில் அப்படின்னா இங்கே ஒரு இண்டிகேஷன் போட்டிருக்காங்கல்ல, அந்த இண்டிகேஷனை இந்த சைடு வந்து பிளாக் சாயில்னு ஒரு லெஜண்ட் போட்டு ஒரு பாக்ஸ் போட்டு அழகாக நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா? அதேமாதிரி பெட்ரோலியம் ஏரியா, இதுதான் அந்த பெட்ரோலியம் ஏரியா. ஸோ ஒரு இண்டிகேஷனுக்கு பாக்ஸ் போட்டு ஒரு புள்ளி வச்சுருக்கான். பயோஸ்பியர், ஸோ இந்த மாதிரி வச்சு போட்டிருக்கான். இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். போடலைனாலும் மார்க் கொடுத்துருவாங்க. ரிவருக்கு வந்து நம்ம இப்படி போடுறோம். ஸோ ரிவர் கங்கா, அதனால் ரிவர் கங்கா. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அந்த பிளெயின் மாதிரி போட்டிருக்கோம்ல, அது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இந்த இடம். ஸோ அடுத்தது நியூ டெல்லி. ரேஞ்சு என்ன ரேஞ்சு அப்படிங்கிறது இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ பெட்ரோலியம் ரீஜியன். ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும். அந்தமான் நிக்கோபார் இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதுனா நல்லா இருக்குங்கிறேன். சரிங்களா? மேப்பு ஃபுல் மார்க் கிடச்சிடும். நீங்கள் இடத்த மார்க் பண்ணாலே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சும்மா ஒரு ப்ரெசன்டேஷன் சொன்னேன். அடுத்தது 2 மேப் இருக்கும். ஒரு மேப் அடிச்சு விட்டு கொஸ்டின் நம்பர் போட்டுருங்க. இது வந்து இது வேர்ல்டு மேப்பு கரெக்டாக அந்த பாயிண்ட் எடுத்து ஏரோ மார்க் போட்டு கரெக்டாக எழுதிட்டாப்புல. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து 5 மார்க் கிடச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 1 மார்க் ஃபுல்லாக புக் பேக் தான். அசிஸ்டன்ட் ரீசனிங் கேட்குறாங்க. அசிஸ்டன்ட் ரீசனிங் மட்டும் வேணால் நீங்கள் வந்து ஒரு லெசன்லேயும் பார்த்துக்கோங்க. புக் பேக்கில் இருக்கிறது பார்த்தாலே போதுமானது. ஓகே, உங்கள் கைட்லேயே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பார்த்துக்கோங்க, மீதியெல்லாம் வந்து புக் பேக் தான். மேபி கேட்கலாம். அடுத்து 2 மார்க்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆன்சர் கீழே என்ன சொல்கிறாங்க, 2 பாயிண்ட் எழுந்து தான் சொல்கிறாங்க. பெருசாக ஒன்று எழுத சொல்ல. ஸோ 20 மார்க் 2 மார்க்கு. நீங்கள் 2 மார்க் தான் எழுதணும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஃபஸ்ட் எழுதுனா 1 மார்க் எழுதிட்டு 5 மார்க்கும் ஸ்ட்ரைட்டாக போய்க்கலாம். ஆர்டர் வைஸாக எழுதணும் அவசியமே கிடையாது. இல்லை 2 மார்க் நல்லா தெரியும், 2 மார்க் நல்லா எழுதுங்க. ஆனால் சோஷியலை பொறுத்தவரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். டைம் பத்தாது, பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதனால் 2 மார்க்லாம் கொஞ்சம் சட்டுன்னு ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு 5 மார்க்கை வந்து ஒரு 1 hour 15 minutesக்குள்ளே நீங்கள் முடிக்கணும். 5 மார்க்கை. ஏன்னா 8 மார்க் இருக்குது. மேப் ஃபில் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அடுத்த பாலைகாஸ் டியூட்டிஸ் 2 பாயிண்ட் போதும். டெரிட்டரிஸ் அப்படிங்கிறது அதுவும் ஈஸி தான். சீசன்ஸ் ஆஃப் இந்தியா ஈஸி தான். அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் அதுவும் ஈஸி தான். மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் அதுவும் ஈஸி தான். ஆர்கிடெக்ட் ஆஃப் நான் எல்லாமே இந்த மாதிரி தான் நாளைக்கு கேட்க போகிறாங்க. சீனோ ஜிப்னிஸ் வார் இதெல்லாம் 2-3 பாயிண்ட் போதும். இம்பேக்ட் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர் பை கிரேட் டிப்ரெஷன் இதெல்லாம் ஈஸி. ஐலாண்ட் ஆஃப் தமிழ்நாடு இவ்வளோலாம் எழுதணும் அவசியம் இல்லை. ஒரு 4 ஐலாண்ட் எழுதினா போதும். ஸ்டார்ட் அப் ஸ்கீமு, அதாவது அந்த கம்பல்சரி கொஸ்டின் இந்த தடவை என்ன வரும் அப்படிங்கிறது கணிச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த மாதிரி ஹைலைட்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் உங்களுக்கு எழுதினா போதும். ஆனால் ஹெட்டிங் போட்டு எழுதுங்க, சைடு ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. சைடு ஹெட்டிங் போட்டு பென்சில் அண்டர்லைன் பண்ணுங்கள். அடுத்த ஃபில்லப்ஸு பார்த்துக்கோங்க. ஸோ கொஸ்டின் நம்பர்லாம் கொஞ்சம் கரெக்டாக போடுங்க. என்ன பாட்டுங்கிறது கரெக்டாக போடுங்க. அடுத்து டைம்லைன் ஃபஸ்ட்டு என்னென்னு எழுதிட்டான். 1922 சௌரி சௌரா, 30 வந்து சால் சத்தியர்கா, 31 வந்து காந்தி அரவிந்த் பேக்ட்டு. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் 5 எழுதிட்டாப்புல. எழுதிட்டு டைம்லைன் போட்டிருக்காப்புல. ஸ்கேல் போட தெரியல. ஸ்கேல் 1 unit = 10 years அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காப்புல. பிரித்து போட்டிருக்காப்புல. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் பண்ணணும். டைம்லைன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடுங்க. அப்புறம் சவுத் வெஸ்ட் நார்த் வெஸ்ட் டிஸ்டிங்விஷ் கிவ் ரீசன் 2 பாயிண்ட் போதும். படிக்கிறவனா அந்த 4 பாயிண்ட் எழுது தவறு கிடையாது. படிக்கவே முடியலங்கிறவன் 2 பாயிண்ட் போதும். சரியா? டிஸ்டிங்விஷ் 2க்கு 2 பாயிண்ட் போதும். அப்புறம் ஈவ் ரீசனுக்கு 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் போதும். 5 மார்க் கிடச்சிடும்.
ப்ரொவிஷன் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் வேர்லெஸஸ் அது கேட்க மாட்டேன் இந்த வருஷம். இருந்தாலும் நமக்கு வந்து 5 மார்க் கொஷினுக்கு லிஸ்ட் அவுட், அதாவது சில கொஷினுக்கு 5லேருந்து 6 பாயிண்ட் போதும். சரிங்களா? சில ஹெட்டிங் கொஷின்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டிங் எல்லா ஹெட்டிங்கும் ஒரு 4 ஹெட்டிங் வர மாதிரியே எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கு கீழே 2 பாயிண்ட்டு. சரிங்களா? ஹெட்டிங் வர கொஷின்ஸ் மட்டும் பார்த்து ஒரு 3-4 பாயிண்ட்டு 3-4 ஹெட்டிங் வர மாதிரி எழுதுங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஈஸியான கொஸ்டின் தான். டேக்ஸ்னால் என்ன, அது என்ன டேக்ஸு, அதில் டேக்ஸோட வெரைட்டிஸு எல்லாம் எழுதியிருக்காப்புல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் ஆஃப் நேஷனல் இன்கம், இதுவும் இந்த வருஷம் கேட்க மாட்டேன். இது வந்து 2025 இதுலேருந்து கேட்க போகிறதில்ல. பட் இது ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக பார்த்துக்கோங்க. இது பெரிய கொஸ்டினாலும் அப்படி எழுதியிருக்கான். 8 மார்க் கடைசியில் எழுதியிருக்கான். காஸ் ஆஃப் உமன் 19th century ரிஃபார்மர்ஸ், ராஜாராம் ராய், ஜோதிபா புலே, அந்த கொஸ்டின். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு 3 பாயிண்ட் நச்சுன்னு எழுதி முடிச்சிட்டாப்பில். 8 மார்க்குக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ முடிச்சிருக்கேன். எவ்வளோ, ஒரு பேஜ் 2 பேஜ், பேஜே எத்தனோண்டு தான் இருக்கும். 2 பேரா எழுதுறதுக்குள்ளே முடிஞ்சுப்பார். 3 பேஜ் எழுதியிருக்கேன். நீங்கள் 8 மார்க் வந்து அதான் சொல்கிறேன், 2-2.5 பேஜ் வர மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்தது மேப்புக்கு அந்த இதெல்லாம் எழுதிட்டு லாஸ்ட்டில் காந்தியன் மூமெண்ட், சாரி நான் வந்து இது வந்து 8 மார்க் கிடையாது, காந்தி இது வந்து 5 மார்க்கு. ஆக்சுவலாக 8 மார்க் வந்து இனிமேல் தான் வருது. காந்தி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காப்புல, அப்புறம் ஒரு 5 ஹெட்டிங், இப்படி தான் சைட் ஹெட்டிங் போட்டு எழுதணும் 8 மார்க்லாம். சரிங்களா? 8 மார்க்னால் சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோ. சைட் ஹெட்டிங் வராத மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க, சைட் ஹெட்டிங் போட வேண்டாம். ஓகேவா? அப்போ சைட் ஹெட்டிங் போட்டு ஒரு 3 பாயிண்ட் எழுதிட்டான். 2-2.5 பக்கம் 3 பக்கம் போயிடுச்சு அது. ஸோ மேக்ஸிமம் 2-2.5 பக்கம் பாருங்கள். பக்கம் முக்கியம் இல்லை, கண்டென்ட் தான் முக்கியம். அதனால் பயப்படாமல் எழுதுங்க. ஓகேவா? ஸோ சென்டம் பேப்பரு, ஸோ கொஞ்சம் மெதுவாக அப்படியே பாருங்கள் இந்த வீடியோவை. கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எழுதுறதுக்கு. இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணணும் எந்த அவசியம் கிடையாது, டைம் பத்தாது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு ஹெட்டிங் போட்டு அண்டர்லைன் பண்ணிங்கன்னா போதும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.